அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இப்போ தான் நேரில் பல பேரை சந்திக்கிறேன். ஸோ ஒரு வாரம் தாமதம் இருந்தாலும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி ஹெல்தி 2024. அண்ட் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்ம கொண்டாட முடியும். அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் தை திருநாள், ஃபார் கம்மிங் பொங்கல். மேடையில் அமர்ந்த பெரியவர்களுக்கும் இன்ஸ்பிரேஷன்ஸ்க்கும் நண்பர்களுக்கும் அருள்தாஸ் அண்ணன். ஆனால் நான் மனோர்னா உங்களோட மிகப்பெரிய ஃபேன். எனக்கு நான் வீட்டிலலாம் அந்த மாதிரி பேசுகிறப்ப என்ன ஒரு மாதிரி உங்களை இமிட்டேட் பண்ணுவேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்றைக்கி நேரில் சந்திச்சதில். டு ஆல் தி அதர் சீனியர்ஸ், தேங்க்ஸ் டு கோமல், சனோஜ், டு சீனியர்ஸ் லைக் பாக்யராஜ் சார், ராஜன் சார், அண்ட் டு எவ்ரிபடி ஆன் ஸ்டேஜ். அண்ட் இங்கே பயந்துட்டு இருந்தோம் ஒரு விதத்தில் மழை கொட்டிட போதோன்னு. அதையும் தாண்டி இந்த விழாவில் ஊக்கம் கொடுக்க வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. அண்ட் கெட்டிங் இன் டு இமெயில், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எஸ்ஆர் ராஜன் சார் அறிமுகப்படுத்தினது வாஸ் ஒன் மிஸ்டர் சாய் மோரா. அவருக்கும் இந்த தருணத்தில் ஐ நீட் டு சே தேங்க்யூ. இந்த படத்தோட பேக் போன் அஸ்திவாரம் எல்லாமே இஸ் ஒன் பர்சன் கால்டு எஸ்ஆர் ராஜன். மது சார் இன்ஃபேக்ட் பேசும்போதே எல்லாம் கஷ்டங்கள் தாண்டி தனிமரமாக நின்னார்னு சொன்னார். இதோட வேறு, இந்த மரத்தோட வேறு, இமெயிலுங்கிற இந்த மரத்தோட வேறு அவர் தான். வாட் ஐ லைக் அபவுட் ராஜன் சார் இஸ், அவருக்கு சினிமா புதுசு. நான் ஃபஸ்ட் டைம் அவரை சந்திக்கும் போது இந்த கதையை நரேட் பண்ணார். கதையில் ஆக்சுவலி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஆஸ் த டைட்டில் சஜஸ்ட், இமெயில்னா ஆன்லைன் கேமிங், அதோட அடிக்ஷன், அதோட பாதிப்பு மூலமாக நம்ம எப்படி எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அது மூலமாக என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப கமர்ஷியலி வயபிளாக அவர் டிசைன் பண்ணியிருந்தார். ஒருத்தரோட படைப்பில் இந்த லெவலுக்கு ஸ்கிரிப்ட் வைஸ், ஸ்க்ரீன் பிளே வைஸ், கண்டென்ட் எப்படிடா ஒருத்தர் சிந்திச்சார்னு பிரமித்தேன். அண்ட் வாட் ஐ லைக்ட் அபவுட் ஹிம் இஸ், சினிமாவை நேசிக்கிறவர். இந்த ஐடியா இருக்குது, இதை எப்படியாச்சும் ஸ்க்ரீனில் பிரதிபலிக்கிறதுக்கு நல்ல எனர்ஜிஸ் ஒன்று சேரணும். அதுக்காக சரி இந்த ஆக்டர்ஸ் இது தமிழ் கன்னடா பைலிங்குலாக பண்ணலான்னு இங்கேருந்து நம்ம இமெயிலில் ஒரு ரொம்ப அழகான ஃபீமேல் இருக்காங்க, ஹூ இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஆன் த டயஸ் டுடே, ராகினி திவேதி. அவங்கள இட் வாஸ் லவ்லி டு ஒர்க் வித் ஹர் ஆஸ் வெல். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், இந்த மியூசிக் டைரக்டர், பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் ஆக்சுவல் சாங்ஸ்க்கும் ஜுபின் சரும் ஒரு அவினாஷ் கவாஸ்கர், இப்படி நல்ல எனர்ஜிஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டாரு. ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் பண்ணியிருந்தார். ஃபைட்டுக்கு ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இந்த ஜாக்கி சான் படங்களோ இல்லை குங்ஃபு சார்ந்த படங்களோட ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் எப்படிடா நம்ம ரெப்ளிகேட் பண்ண போகிறோம்னு தோணிட்டு இருந்துச்சு. அப்போது பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் நேபாளிலேருந்து வந்தார். கோமல் ரொம்ப அழகாக சொன்னாங்க, காது கிழிஞ்சு போச்சு, அதுக்குன்னு வாழ்த்துக்கள்னு அவங்க சொல்லலை. பட் ஸ்வீட் ஆஃப் தேங்க்ஸ் டு மென்ஷன் தட். பட் ஐ திங்க் அந்த வழியெல்லாம் இது கடவுள் அனுக்கிறதுல திரையில் படம் கரை சேர்ந்து ப்ராப்பராக சேர்றப்ப அந்த வழியெல்லாம் தெரியாது. ராஜன் சரோட இந்த துணிச்சலுக்கு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். பிகாஸ் இந்த படத்தின் மூலமாக நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்பார் உறுதியாக. நம்ம எடுக்க போகிற கண்டென்ட்டை நேர்த்தியாக எடுக்க முடிஞ்சிச்சா, எல்லா எனர்ஜி சரியாக வந்துச்சா, நிறைய ஏரியாஸில் ஏமாற்றங்கள் எல்லாமும் அவருக்கு அனுபவிச்சார். பட் ஐ திங்க் ஒரு பக்கபலமாக எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு பேனரும், எஸ்ஆர் ராஜன் ஒரு டைரக்டரை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த என்டையர் அனுபவம் ஒரு பியூட்டிஃபுல்லான தருணமாக அமைஞ்சிருக்கு. ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இமெயில் இனிமேல் உங்கள் கையில். ஸோ ப்ளீஸ் உங்களோட அன்பு ஆதரவு என்றென்றும் தேவை. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. இமெயில் படத்தின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும், மீடியா, ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது இதுதான் முதல் மேடை, ஃபஸ்ட் டைம். இந்த நேரத்தில் அமீர் சார் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணார், அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சேதுபதி சார் டீசரை ரிலீஸ் பண்ணதுக்கு அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இமெயில் படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இதில் ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் 2 சாங்கு, 3 ஃபைட்டு வச்சுருக்கேன். இது மொத்தம் 5 ஸ்டேட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன். பாம்பே, கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி.
இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்க சாங் மியூசிக் வந்து அவினாஷ் கவாஸ்கர், பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஜூபின். 30 படத்துக்கு மேலே பண்ண என் அருமை நண்பர் செல்வம் டிஓபியாக பண்ணியிருக்காரு, ஒளிப்பதிவாளர். எடிட்டர் ராஜேஷ்குமார், அவர் சொல்லவே தேவையில்ல, தங்க மகன், வேலை இல்லாத பட்டதாரி, கந்தசாமி, நிறைய படங்களை, வெற்றி படங்களை வந்து எடிட்டராக பண்ணியிருக்காரு. அவருடைய முழு எனக்கு சப்போர்ட் இருந்தது. அதேமாரி செல்வம் சாரும் சரி, ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே எஃபெக்ட் டாண்டி. படத்துடைய முதுகெலும்பு மியூசிக் அண்ட் எஃபெக்ட்டு. ராண்டி அண்ணா நல்லா பண்ணியிருப்பார். இதோடைய பிரம்மாண்டாக பண்ணது என்னுடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி. படத்தை பாருங்கள், படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஆன்லைனுடைய ஸ்கேம் கதை. வேறு எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் ஒரு பப்ளிக்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம். ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த புத்தாண்டு ஆரம்பித்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்கே கிடச்சிது டு கம் ஃபார் திஸ் ஈவெண்ட். அது முக்கியமாக உங்களை சந்திக்கிறதுக்காகவே நான் வந்தேன். அண்ட் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். Email, it's a very current trending title. The title itself ஒரு பெரிய ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்குது. எல்லாருக்குமே இமெயில்னால் என்னன்னு தெரியும். அது தெரியாத குழந்தை கூட இருக்காது. அந்த அளவுக்கு வந்து இமெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி, எப்படி சொல்கிறது, ரொம்ப கேட்சி டைட்டில்னு கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக அது சம்திங் டு டூ வித் இன்டர்நெட் அண்ட் சம்திங் டு டூ வித் யூனோ தெர் இஸ் ஒரு கதை கண்டிப்பாக இருக்குது, கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இவங்க எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, எஸ்ஆர் ராஜன் அவர்கள் வந்து இந்த படம் வந்து எழுதி இயக்கியிருக்காங்க. சவுண்ட்ஸ் லைக் தெர் இஸ் அ லாட் ஆஃப் கண்டென்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது சம்திங் டு டூ வித் கேமிங் அப்படின்றது தெரியுது. இந்த கேம்னாலே பிரச்சனை தான். அது எந்த பிக் பாஸ் கேமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஃபோனில் இருக்கிற கேமாக இருந்தாலும் சரி, இட் டெஃபினெட்லி ஹேஸ் சம்திங் டு டூ வித் மைண்ட் கேம் இருக்கும். கண்டிப்பாக அது எந்த கேமாக இருந்தாலும் அந்த மைண்டு அதில் இன்வால்வ் ஆகும். ஸோ அந்த மைண்டுங்கிறது வந்து அவ்வளோ ட்ரிக்கியான ஒரு விஷயம். அந்த மைண்ட் நம்ம வந்து என்னதான் கேமுக்குள்ளே போனாலும் நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டடாக வைக்கணும். அது எந்த கேமாக இருந்தாலும் சரி, லைஃப்லேயும் சரி, நம்மளோட மைண்டை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அது இந்த காலத்து ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா சின்ன பிறந்த குழந்தைக்கு கையில் கூட கூட ஐபேடை கொடுத்துடுறாங்க, ஃபோனை கொடுத்துடுறாங்க. அதுங்களுக்கு எல்லாமே தெரியுது. சின்ன குழந்தை அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற காலம்லாம் போயிடுச்சு. ஸோ தே நோ மோர் தென் அஸ். போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறது, கொள்வது. மை கிட்ஸ் ஆல்சோ யூஸ் டு பி. என்னோட குட்டி பொண்ணு ஜெயாலாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வயசில் ஃபோன் உள்ள போய் அந்த ஆப்பிளில் போய் பே பண்ணிடும். மாதம் வந்து பில்லு வரும்போது மட்டும் ஒரு 99 ருபீஸ் போயிட்டே இருக்கும். என்னடா இந்த 99 ருபீஸ்னால் ஏதோ ஒரு கேமுக்கு போய் போட்டுட்டு அது மந்த்லி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 2 வயசு 3 வயசு. ஸோ கிட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். பட் அங்கே தான் நம்ம கற்றுக்கணும் தட் கிட்ஸுக்கு எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணணும், எதில் எக்ஸ்போஸ் பண்ணணும், அவங்களுக்கு நல்லது கெட்டது கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி சம்திங் டு டூ வித் கேம் அண்ட் கெட்டிங் அடிக்டட் அண்ட் அதனால் வந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது. நிறைய ஆக்ஷன் இருக்குது படத்தில், நிறைய பெண்கள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் சம்திங் புதுசாக இருந்தது பார்க்கும்போது. அண்ட் ரிச்சாக எடுத்திருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ரிச்சாக, நல்ல லொக்கேஷன்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு படம் எடுத்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வர்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்க. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ப்ரெஸ் மீடியா வந்து சொல்லவே வேண்டாம், நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. அது எந்த படமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. பட் மக்களும் வந்து எஃபர்ட் எடுத்து, ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் நியூ கமர்ஸ் வச்சு எடுக்கும்போது தியேட்டருக்கு போய் பார்க்குறதுக்கான எஃபர்ட் கண்டிப்பாக எடுக்கணும்.
அது வந்து இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது தே ஷுட் கெட், பட் இந்த சப்ஜெக்ட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஹோப்ஃபுல்லி வித் உங்கள் சப்போர்ட் இந்த படம் வந்து மக்களிடையில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸ் வரணும். And I wish the team and S.R. Rajan and all the actors and technicians all the best. And கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் as always. Thank you very much. Thank you.